கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை யாரையோ ஒருத்தரை இழந்து இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய நஷ்டம் வந்து துக்கத்தோடு இருந்தீங்கன்னாலும் ஆண்டவர் அந்த இழப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஈடு கட்டி தரும்படி ஆண்டவரே அந்த ஸ்தானத்தில் வந்து இறங்கி நின்று உங்களை தேற்றுவாராகன்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் முழங்கால்களை தாழ்த்துங்க. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். இந்த வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் இவர்கள் பாக்கியசாலிகளாக இருக்கட்டும், நன்மைகள் தாராளமாய் நடக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 20:2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி, ஒத்தாசைன்னா உதவி அனுப்பி அப்படின்னு அர்த்தம். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னென்ன உதவிக்காக கடந்த நாட்களில் நீங்கள் கதறினீங்க, என்ன உதவி கேட்டீங்க, அந்த உதவிகள் இந்த நாட்களுக்கு பிறகு வசனத்தின்படி அவர் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஒருவேளை கடன் அடைக்க எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க ஆண்டவரே, உதவி பண்ணுங்க, ஞானம் இல்லாமல் கடனில் விழுந்துட்டேன், இல்லைன்னா ஆண்டவரே ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறேன், எனக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க, உதவி பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு பெர்மனன்ட் ஜாப் இல்லாமல் கஷ்டப்படுறேன், உதவி பண்ணுங்க ஆண்டவரே. நான் இந்த குறிப்பிட்ட தேசத்துக்கு போகிறதுக்காக வேண்டி ரொம்ப பிரயாசப்படுறேன், ஒன்றுமே நடக்கலை, கொஞ்சம் உதவி செய்யுங்க. இயேசுவிடத்தில் உதவி கேட்டு போன அத்தனை பேருக்கும் கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிற நாள், உனக்கு ஒத்தாசை அனுப்பி உனக்கு ஆதரவு கொடுக்கிற நாள். உன்னை ஒத்தாசை அனுப்பி உன் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உனக்கு விடுதலையை கொடுத்து நீ விரும்பி வந்த காரியத்தில் அற்புதத்தை செய்து உன்னை கனப்படுத்துகிற நாள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பேன். சியோன் யாருக்கு ஆதரவு கொடுக்குதோ அவன் சக்ஸஸ் ஆகிடுவான். பரலோக சியோனிலிருந்து யாருக்கு ஆதரவு கிடைக்கலையோ அவங்க ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒத்தாசை தருகிற பர்வதத்திற்கு நேராக உன் கண்களை ஏறெடுத்தேன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசையும் வரும், ஆதரவும் வரும். கடந்த நாட்களில் உனக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொன்னவங்க நிறைய பேர் உனக்கு எதிராளியாக மாறிட்டாங்க. இன்றைக்கி அந்த சத்துருக்களையும் உன்னிடத்தில் சமாதானமாக கொண்டு வருவேன். யாரெல்லாம் உனக்கு எதிராக நின்னாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக வந்து நிபந்தனையற்ற விதத்தில் நிற்பாங்க. ஏன்னா இந்த வசனத்தின்படி ஒரு அற்புதம் நடக்கும். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன சாட்சி? சகோதரர் மார்ட்டின் சேவியர், திருவேற்காடு. என்னுடைய மருமகன் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சம்பளம் சரியாக தராமல் செலவுக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலைமையில் என்னுடைய மகளின் நகைகளை அடகு வைத்து அவருக்கு பணம் அனுப்பி வைத்தோம். எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு கடிதத்தின் வழியாக எழுதி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து பதில் அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதம் கிடைத்த பிறகு மருமகனுக்கு வரவேண்டிய சம்பளமும் கிடைத்தது. அதில் எங்களுக்கு 4 லட்சம் பணத்தை அனுப்பி வைத்தார். அவர் அனுப்பிய பணத்தில் அடகு வைத்திருந்த எங்களுடைய மகளின் நகைகளையும் திருப்பி விட்டோம். ஒத்தாசை அனுப்பி எங்களை ஆதரித்த இயேசப்பாவுக்கு நன்றி. பாருங்கள், ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார் பார்த்தீங்களா? எந்த ரூபத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் அவரால் உதவி செய்ய முடியும். ஸோ அவரை உறுதியாக நீங்கள் பிடிச்சிங்க. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி உதவி அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னீரே. ஆதரவற்ற நிலைமையில் வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு பரலோகம் இன்றைக்கு ஆதரவு கொடுக்கட்டும். ஒத்தாசை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எல்லா வேதனை நீங்கி சுகமாக இருக்கட்டும், வேதனை நீங்கி அழகாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்கு வேண்டியது எல்லாம் தாங்க. என்னென்ன உதவிக்காக என் பிள்ளைகள் கடந்த நாட்களில் விண்ணப்பித்திருக்கிறார்களோ அவை எல்லாவற்றுக்கும் உடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கட்டும். தொடர்ந்து அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.